கோவை பூம்புகாரில் கொலு பொம்மைகள் கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான கொலு பொம்மைகள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. வருகின்ற 22ஆம் தேதி நவராத்திரி விழா துவங்கவுள்ள நிலையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள பூம்புகார் நிறுவனத்தில் பல்வேறு வகையில் ஆயிரக்கணக்கான பொம்மைகளுடன் கொலு பொம்மை கண்காட்சி துவங்கியுள்ளது. நவராத்திரி விழா 9 நாட்கள் கொண்டாடப்படும். அந்த நாட்களில் பொதுமக்கள் பலரும் தங்கள் வீடுகளில் கொலு பொம்மைகளை வைத்து அலங்காரம் செய்து தினசரி வழிபாடு செய்வது வழக்கம். அந்த வகையில் வருகின்ற 22ஆம் தேதி நவராத்திரி விழா துவங்கப்பட உள்ளது. இதனையொட்டி கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகமான பூம்புகார் நிறுவனத்தில் கொலு பொம்மைகள் கண்காட்சி துவங்கியுள்ளது. இந்த கண்காட்சி அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த கண்காட்சியில் பகவான் விஷ்ணு பரமாத்மாவின் தசாவதாரம் செட், விநாயகர் செட், தர்பார் செட், அஷ்டலட்சுமி செட், மும்மூர்த்தி செட், கிரிவலம் செட், கருட சேவை செட், வாசுதேவர் செட், கோபியர் செட், வளைகாப்பு செட், பள்ளிக்கூடம் செட், உழவர் சந்தை செட் உட்பட பல்வேறு வகையிலான குழு பொம்மைகளும், அதேபோன்று தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அரசியல் தலைவர்களின் பொம்மை, ஆடும் குதிரை, மரப்பாச்சி பொம்மைகள், நடைவண்டி என 100க்கும் மேற்பட்ட வடிவங்களில் பல வண்ண குழு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புதிய வரவாக மதுரை வீரன், கள்ளழகர், சோட்டானிக்கரை பகவதி அம்மன், திருச்செந்தூர் முருகன், மயில் வாகனத்தில் எழுந்தருளிய ஆறுமுக முருகன், 3 அடி உயரத்தில் முருகப்பெருமான் குடும்பம் உட்பட 30க்கும் மேற்பட்ட வகையிலான புதிய பொம்மைகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக பூம்புகார் நிறுவனத்தினர் தெரிவித்தனர்.